இயேசுவே என் சொந்தமே, உம்மோடு இருப்பது பேரின்பமே. சொந்தமே உம்மோடு இருப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் சொந்தமே, உம்மோடு இருப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் சொந்தமே, உம்மோடு இருப்பது பேரின்பமே. உம்மோடு நடப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் ஆற்றலே, உம்மோடு நடப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் ஆற்றலே, உம்மோடு நடப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் ஆற்றலே, உம்மோடு நடப்பது பேரின்பமே. என் இயேசுவே என் செல்வமே, உம்மோடு வாழ்வது பேரின்பமே. என் இயேசுவே என் செல்வமே, உம்மோடு வாழ்வது பேரின்பமே.
பேரின்பமே. என் இயேசுவே என் சொந்தமே, உம்மோடு இருப்பது பேரின்பமே. ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி. பொது காலம் 19ஆம் வாரம், திங்கட்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறைவசனங்கள் 2 தொடக்கம் 5 முடிய மற்றும் 24 தொடக்கம் 28 முடிய. யோயாக்கீன் அரசன் நாடு கடத்தப்பட்ட 5ஆம் ஆண்டு, கல்தேயர் நாட்டின் கெபார் ஆற்றோரம் பூசி என்ற குருவின் மகன் எசேக்கியேலுக்கு ஆண்டவரது வாக்கு அருளப்பட்டது. அங்கே ஆண்டவரின் கைவன்மை அவர் மேல் இருந்தது. நான் உற்று பார்க்கையில் வடக்கிலிருந்து புயற்காற்று விரைந்து வந்தது. மின்னல் அடிக்கும் பெருமேகத்தையும் அதனைச் சுற்றி சுடர் வீசும் தீப்பிழம்பையும் அத்தீப்பிழம்பினுள் மின்னும் வெண்கலம் போன்ற ஒன்றையும் கண்டேன். அதன் நடுவினின்று 4 உயிரினங்களின் வடிவம் தோன்றியது. அவற்றின் தோற்றம் மனித சாயலுக்கு ஒப்பாயிருந்தது. அவை செல்லும் போது அவற்றின் இறக்கைகள் எழுப்பிய ஒலியை கேட்டேன். அது பெருவெள்ளத்தின் இரைச்சல் போன்றும் எல்லாம் வல்லவரின் குரலொலி போன்றும் இருந்தது. அவை இயங்கும் போது ஏற்படும் இரைச்சலின் ஒலி ஒரு போர்ப்படையின் இரைச்சலை ஒத்த ஆரவாரமாக இருந்தது. அவை நின்றபோது தங்கள் இறக்கைகளை இறக்கிக் கொண்டன. அவை தங்கள் இறக்கைகளை இறக்கி நின்றபோது அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீதிருந்து குரல் ஒன்று கேட்டது. அவற்றின் தலைக்கு மேலிருந்த கவிகையின் மீது நீல மணிக்கல் தோற்றமுடைய ஓர் அரியணை போன்ற ஒன்று தெரிந்தது. அந்த அரியணை மேல் மனித சாயலுக்கு ஒப்பான ஓர் உருவமும் தெரிந்தது. அவரது இடைக்கு மேற்புறம் சுற்றிலும் பளபளக்கும் வெண்கலம் போன்றும் நெருப்பு சூழ்ந்திருப்பது போன்றும் இருக்க நான் கண்டேன். அவரது இடைக்கு கீழ்ப்புறம் நெருப்பு போன்றும் சுற்றிலும் ஒளிமயமாயும் இருக்க கண்டேன். சூழ்ந்திருந்த ஒளியும் கார்கால மேகத்தினிடையே காணப்படும் வானவில் போன்று தோன்றியது. இது ஆண்டவரது மாட்சிமிகு சாயலின் காட்சி. இதை நான் பார்த்ததும் முகம் குப்புற விழுந்தேன். அப்போது ஒருவர் பேசும் குரல் கேட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மானிட மகனை கொலை செய்வார்கள், அவர் உயிருடன் எழுப்பப்படுவார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, வசனங்கள் 22 27 வரை. அக்காலத்தில் கலிலேயாவில் சீடர்கள் ஒன்று திரண்டு இருந்தபோது இயேசு அவர்களிடம், மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கிறார். அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆனால் அவர் 3ஆம் நாள் உயிருடன் எழுப்பப்படுவார் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் துயரடைந்தார்கள். அவர்கள் கப்பர்நாகுமுக்கு வந்தபோது கோவில் வரியாக 2 திராக்மா தண்டுவோர் பேதுருவிடம் வந்து, உங்கள் போதகர் 2 திராக்மா வரியை செலுத்துவதில்லையா என்று கேட்டனர். அவர், ஆம், செலுத்துகிறார் என்றார். பின்பு வீட்டிற்குள் வந்து பேதுரு பேசத் தொடங்குவதற்கு முன்பே இயேசு, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது? இவ்வுலக அரசர்கள் சுங்க வரியையோ தலை வரியையோ யாரிடமிருந்து பெறுகின்றார்கள்?
தங்களுடைய மக்களிடம் இருந்தா அல்லது மற்றவர்களிடம் இருந்தா என்று கேட்டார். மற்றவர்களிடம் இருந்துதான் என்று பேதுரு பதிலளித்தார். இயேசு அவரிடம், அப்படியானால் குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது. எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு. முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் இஸ்தார்த்தேர் நாணயத்தை நீ காண்பாய். அதை எடுத்து உன் சார்பாகவும் என் சார்பாகவும் அவர்களிடம் செலுத்து என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, 19வது நூற்றாண்டில் அமெரிக்காவில் வாழ்ந்த ஒரு புகழ்பெற்ற எழுத்தாளர் ஹென்றி டேவிட் தொரே என்பவர் சிவில் டிசோபீடியன்ஸ் என்ற புகழ்பெற்ற கட்டுரையை எழுதியவர். தனிமனித உரிமைகளை உயர்த்தி பிடித்தவர். ஒரு முறை அரசுக்கு எதிராக வரி கட்ட மறுத்தார். அதற்கான காரணமாக அவர் சொன்னது, மக்கள் கட்டுகின்ற வரி பணத்தை அமெரிக்க அரசு அநியாயமாக மற்ற நாடுகளின் மீது போர் தொடுப்பதற்கும் கருப்பின மக்களை அடிமைகளாக விற்கும் தொழிலுக்கும் ஸ்லேவ் ட்ரேட் பயன்படுத்துகிறது என்பதாகும். வரிகட்ட மறுத்ததால் அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அப்பொழுது அவரை பார்க்க அவரது நண்பரும் மற்றொரு புகழ்பெற்ற எழுத்தாளருமாகிய வால்டோ எமர்சன் வந்தார். எமர்சன் அவரிடம், ஹென்றி, நீ ஏன் இங்கு வந்தாய் என்று கேட்டார். அதற்கு தோரே, எமர்சன், நீ ஏன் இங்கு இன்னும் வராமல் இருக்கிறாய் என்று பதில் கேள்வி கேட்டார். அன்பிற்குரியவர்களை, வரி கட்டுவது குறித்த விவாதம் இன்றைய நற்செய்தியிலும் எழுகிறது. இந்நற்செய்தியை புரிந்து கொள்ள வரலாற்று பின்னணிக்கு செல்வது கொஞ்சம் அவசியமானது. யூதர்கள் அனைவருமே கோவில் வரியை செலுத்தி வந்தனர். இயேசு இறந்து உயிர்த்ததற்கு பின்பு யூதர்களில் சிலர் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு தங்களது வழிபாட்டு முறைமைகளை, முக்கியமாக நற்கருணை கொண்டாட்டத்தை தங்கள் வீடுகளிலேயே வைத்துக் கொண்டனர். எருசலேம் ஆலயத்திற்கு அதிகம் செல்லவும் இல்லை, அங்கு நடந்த வழிபாடுகளில் பங்கெடுக்கவும் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் யூத தலைமை சங்கத்தார் இவர்களுக்கு கொடுத்த துன்பத்தின் காரணமாக இவர்கள் தங்களது வழிபாட்டு முறைகளை வீட்டிலேயே வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். இப்படிப்பட்ட பின்னணியில் அவர்கள் கோவில் வரி கட்ட வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தது. 2 காரணங்களுக்காக இந்த கேள்வி எழுப்பப்பட்டது. முதலாவதாக, கோவிலில் இருந்து தாங்கள் புறந்தள்ளப்பட்ட பின்பு எதற்காக வரி கட்ட வேண்டும்? இரண்டாவதாக, எருசலேம் கோவிலுக்கு வரி கட்டுவதை தங்களது பழைய வாழ்வின் தொடர்ச்சியாக தொடக்க கிறிஸ்தவர்கள் கருதினர். இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு புதிய வாழ்வில் அடியெடுத்து வைத்த பின்பு கோவிலுக்கு வரி கட்டினால் அது பழைய வாழ்வின் தொடர்ச்சியின் அடையாளமாக இருக்குமே என்று கருதினர். இதற்கான பதிலைத்தான் மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சியை சுட்டிக்காட்டி தருகிறார். குடிமக்கள் இதற்கு கட்டுப்பட்டவர் அல்ல, ஆயினும் நாம் அவர்களுக்கு தடையாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி மீன்வாயிலிருந்து நாணயத்தை எடுத்து வரி கட்டச் சொல்கிறார் இயேசு. அதாவது மத்தேயு நற்செய்தியாளர் இயேசுவின் பதிலாக கொடுத்தது, கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாகிய உரிமை குடிமக்கள் வரி கட்ட வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. இருப்பினும் இதை ஒரு பிரச்சனையாக்க வேண்டாம், வரி கட்டிக் கொள்ளுங்கள், அதே வேளையில் உங்களது கிறிஸ்தவ தன்மையில் நிலைத்திருங்கள் என்பதாகும். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தி நமக்கு கொடுக்கக்கூடிய சிந்தனை என்ன? தாமஸ் ஜெஃபர்சன் ஒரு முறை இவ்வாறு சொன்னார், இன் மேட்டர்ஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஸ்டாண்ட் லைக் எ ராக், இன் மேட்டர்ஸ் ஆஃப் டேஸ்ட் ஸ்விம் வித் த கரண்ட். அதாவது, அற்ப விஷயங்களில் விட்டுக் கொடுத்து போங்கள், அத்தியாவசிய விஷயங்களில் உறுதியோடு நில்லுங்கள் என்பது அதனுடைய பொருள். மனிதர்களை 4 வகைகளாக பிரிக்கலாம். முதல் வகையினர் அற்ப விஷயங்களில் உறுதியோடு இருப்பவர்கள். இதுவே பிடிவாதம் என்பது, அடாமென்சி.
விட்டுக் கொடுத்தால் பெரிய அளவிலான பாதிப்பு எதுவும் நடந்துவிடப் போவதில்லை என்பதை அறிந்திருந்த போதிலும் தங்களது அகந்தையை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக சிலர் செய்யும் செயல் இது. பல குடும்பங்களில் நடைபெறும் துரதிருஷ்டவசமான காரியம் இது. இரண்டாம் வகையினர் அற்ப விஷயங்களில் விட்டுக் கொடுத்து போகின்றவர்கள். இதுவே ஒத்துப்போதல், அட்ஜஸ்டபிலிட்டி என்பது. இந்த செய்தியே தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. மூன்றாவது குழுவினர் உறுதியாக நிற்க வேண்டிய விஷயங்களில் கூட விட்டுக் கொடுத்து போகின்றவர்கள். இதுவே சமரசம் என்பது, காம்ப்ரமைஸ். இது தவிர்க்கப்பட வேண்டியது. நான்காவது குழுவினர் உறுதியாக நிற்க வேண்டிய காரியங்களில் உறுதியாக இருப்பவர்கள். இதுவே உறுதிப்பாடு, கன்விக்ஷன் என்பது நம்மிடம் இருக்க வேண்டியது. இந்த 4 நிலைகளில் நாம் எங்கு இருக்கிறோம் என்று நம்மை குறித்தே கேட்போம். ஜெபம். இறைவா, பிடிவாதத்திற்கும் உறுதிப்பாடுக்கும் உள்ள வித்தியாசத்தையும் ஒத்துப்போதலுக்கும் சமரசத்திற்கும் உள்ள வித்தியாசத்தையும் புரிந்து கொள்ளும் ஞானத்தை எனக்கு தாரும். ஆமென். Thank you.